சூளகிரி ஒன்றியத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் அமைப்பு ரீதியாக 3ஆக பிரித்து ஒன்றிய பொறுப்பாளர்களையும் திமுக தலைமை அறிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் சூளகிரி ஊராட்சி ஒன்றியத்தில் 42 ஊராட்சிகள் உள்ளன. இதில் பேரிகை, பேரண்டப்பள்ளி, KN தொட்டி, B குருபரப்பள்ளி, ஆளூர், BS திம்மச்சந்திரம் ஆகிய 6 ஊராட்சிகள் ஒசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டவைகளாக உள்ளன. நேற்று வரை சூளகிரி ஒன்றியம் வடக்கு, தெற்கு என பிரிக்கப்பட்டு 2 ஒன்றியங்களும் தலா 21 ஊராட்சிகளை கொண்டு சூளகிரி வடக்கு ஒன்றிய செயலாளராக பேரிகை நாகேஷ் அவர்களும், தெற்கு ஒன்றிய செயலாளராக KC பாகியராஜ் ஆகியோர் செயல்பட்டு வந்தனர். இன்று திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் புதிய ஒன்றியங்களை உருவாக்கி பொறுப்பாளர்களை நியமித்த அறிவிப்பு திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழான முரசொலியில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சூளகிரி ஒன்றியத்தில் உள்ள ஒசூர் தொகுதிக்குட்பட்ட 6 ஊராட்சிகள் ஒசூர் கிழக்கு ஒன்றியத்துடன் இணைத்தும், மீதமுள்ள 36 ஊராட்சிகளுக்கு சூளகிரி வடக்கு, சூளகிரி தெற்கு, சூளகிரி கிழக்கு என 3 ஒன்றியங்களாக்கப்பட்டுள்ளன. சூளகிரி வடக்கு ஒன்றியத்தில் புக்கசாகரம், அத்திமுகம், பெத்தசிகரப்பள்ளி, காணலெட்டி உள்ளிட்ட 14 ஊராட்சிகளுக்கு ஒன்றிய பொறுப்பாளராக பேரிகை நாகேஷ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். சூளகிரி தெற்கு ஒன்றியத்திற்கு சூளகிரி, மாரண்டப்பள்ளி, சிம்பல்திராடி, மேலுமலை உள்ளிட்ட 10 ஊராட்சிகளை கொண்டு ஒன்றிய பொறுப்பாளராக KC பாகியராஜ் அவர்களையும், புதிதாக சூளகிரி கிழக்கு ஒன்றியமாக அலேசீபம், முத்தனப்பள்ளி, ஏனுசோனை, கோனேரிப்பள்ளி உள்ளிட்ட 12 ஊராட்சிகளுக்கு ஒன்றிய பொறுப்பாளராக அப்பையா என்கிற முனிவெங்கடசாமி ஆகியோரை நியமித்து திமுக தலைமை அறிவித்துள்ளது. ஏற்கனவே நாகேஷ், பாகியராஜ் ஆகியோர் ஒன்றிய செயலாளர்களாக செயல்பட்டு வந்த நிலையில் புதிதாக கோனேரிப்பள்ளி ஊராட்சியை சேர்ந்த குருபராத்துப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவரான 2006 முதல் 2011 வரை திமுக கவுன்சிலராக செயல்பட்ட அப்பையா என்கிற முனிவெங்கடசாமி நியமிக்கப்பட்டுள்ளார்.